students. இன்னைக்கு 11th standard CMAS classes-ல chapter 3 trigonometry-ல exercise 3.1-ல third sum பார்க்க போறோம். என்னன்னு பார்க்கலாமா? If a cos theta minus b sin theta equal to c, show that a sin theta plus b cos theta equal to plus or minus square root of a square plus b square minus c square. அது என்ன கொடுத்திருக்காங்க? a cos theta minus b sin theta equal to c எனில் a sin theta plus b cos theta equal to plus or minus square root of a square plus b square minus c square என்பதை நிறுவுக. இதான் இந்த ப்ராப்ளம். இதை எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல எப்பவுமே கொடுத்த கிவன்ல இருந்து ஆரம்பிங்க. என்ன கொடுத்திருக்காங்க? a cos theta minus b sin theta equal to c. இது கிவன். எனக்கு ரிசல்டன்ட்ல எல்லாம் a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர்னு வருது. அப்ப நான் என்ன பண்ணிருக்கணும்? இத ஸ்கொயர் பண்ணாதான் வரும். அதனால என்ன பண்றேன்? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். we get இத ஸ்கொயர் பண்றேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்கொயர் பண்ணா எப்படி எழுதிக்கலாம்? a cos theta minus b sin theta the whole square equal to c ஸ்கொயர் பண்ணா c ஸ்கொயர். இப்போ இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு பாருங்க. a minus b the whole square. நமக்கு a minus b the whole squareக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? a ஸ்கொயர் plus b square minus 2ab. அப்படின்னா இது எழுதுனா எப்படி வரும்? a square cos square theta plus b square sin square theta minus 2ab sin theta cos theta equal to c square. இப்போ அடுத்து இந்த ஸ்டெப்பை இது எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ரிசல்டன்ட்ல நான் காட்ட வேண்டியதுல a sin thetaன்னு காட்டணும். அதே மாதிரி b cos thetaன்னு வரணும். அதுக்கு மீனிங் என்ன? a கூட sin theta வரணும், b கூட cos theta வரணும். அப்ப இந்த cos square thetaவை எப்படி மாத்தி எழுதுனா வரும்ன்றத முதல்ல யோசிப்போம். நமக்கு என்ன தெரியும்? cos square theta equal to 1 minus sin square theta. சோ அப்படி நான் அப்ளை பண்ணோம்னா a square into cos square thetaக்கு பதிலா 1 minus sin square theta. அதே மாதிரி b square sin square thetaக்கு பதிலா 1 minus cos square theta போட்டுட்டு minus இதை இப்போதைக்கு அப்படியே வச்சுப்போம். 2ab cos theta sin theta equal to c square. இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? பண்ணா a square minus a square sin square theta plus b square minus b square cos square theta minus 2ab cos theta sin theta equal to c square வரும். இப்போ இதுல a square இந்த டேர்ம் அப்படியே plus b square எழுதிக்கிறேன். இந்த டேர்ம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மைனஸ் காமனா இருக்கு. சோ அதை வெளியே எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டா இது a square sin square theta plus b square cos square theta minus 2ab sin theta cos theta equal to c square னு எழுதிக்கலாம். இப்போ இத பாருங்க, இது எப்படி இருக்கு பாருங்க. a square plus b square plus 2ab a plus b whole square ஃபார்மட்ல இது மாறிடுச்சு. அப்ப இது a plus b whole square ஃபார்மட்ல எழுதிக்கலாம். அப்ப எழுதுனா என்ன வரும்? a square plus b square minus a sin theta plus b cos theta the whole square equal to c square னு எழுதிக்கலாம். இப்ப இதை அப்படியே வச்சுப்போம். இப்ப நான் என்ன பண்றேன்? இதை அந்த பக்கம் கொண்டு போறேன். அப்ப இது பிளஸ் ஆயிடும். அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? இந்த டேர்ம் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஃபர்ஸ்ட்ல எழுதிட்டோம்னா a sin theta plus b cos theta the whole square plus c square is equal to a square plus b square. இதுல இருந்து எனக்கு இது மட்டும் தான் வேணும். அப்போ a sin theta plus b cos theta the whole square is equal to a square plus b square. இது இங்க பக்கம் வந்துருச்சுன்னா என்ன மாறிடும்? minus c square. இப்போ இது ஸ்கொயர்ல இருக்கு. take ஸ்கொயர் ரூட். அப்ப என்ன ஆயிடும்? plus or minus square root of a square plus b square minus c square வரும். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதுதான் நம்ம நிறுவனம். ப்ரூவ் பண்ணிட்டோம். என்னோட அடுத்த ப்ராப்ளத்துக்கு அடுத்த வீடியோஸை பாருங்க. Thank you for watching.